அத்தியாயம் 10. இதுவரை அவன் எத்தனையோ கோடியில் உருண்ட போதும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் தன் மகன் ஊட்டிவிட்டதில் வந்தது. சிறு வயதில் பெற்றோரை இழந்தவன் பல கஷ்டங்களை பார்த்து, பல துரோகங்களை பார்த்து, பல இன்னல்களுக்கு மத்தியில்தான் அடிதடியில் இறங்கி அவனுக்கென ஒரு இடத்தை உருவாக்கியிருந்தான். அவனை கண்டாலே கும்பிடு போடும் எத்தனையோ பேர் உண்டு. ஆனால் அதெல்லாம் அவன் மீதிருந்த மரியாதையில் அல்ல, பயத்தில்தான். அவனை முன்னால் விட்டு பின்னால் சபிப்பார்கள். எந்த பாசமும் தெரியாமல் வளர்ந்தவனுக்கு அவன் தம்பிதான் உலகமாக இருந்தான். அவனை இழந்த கோபத்தில்தான் ஆதிராவை கொடுமைப்படுத்தி விட்டான். எல்லாம் முடிந்து விட்டது. இப்பொழுது அவன் செய்த தவறை திருத்திக் கொள்ள நினைத்தாலும் அதற்கு அவள் இடம் கொடுக்க வேண்டுமே. ஆதிராதான் அவனை பார்த்தாலே ஏதோ தீண்டக்கூடாதவனைப் போல பார்க்கிறாள். அவன் நிழல் படுவதை கூட பாவம் என்று நினைக்கிறாள். பெற்ற மகனை இத்தனை வருடத்தில் ஒரு முறை கூட வந்து பார்க்கவில்லை. அவனுக்கு ஒரு தகப்பனாக எதுவும் செய்யவில்லை. ஆனால் அவனுக்கு ஏன் தன் மீது இத்தனை பாசம் என்பதுதான் ருத்ரனுக்கு புரியவில்லை. மருந்தும் பூஜா ருத்ரன் பக்கம் பார்வையை திருப்பவே இல்லை. ஏனோ அவளுக்கு அத்தனை பயம் அவன் மீது. இரவு உணவை முடித்துவிட்டு வழக்கம் போல் உறங்குவதற்கு மெத்தையை விரித்து கொண்டிருந்தாள் ஆதிரா. பூஜாவுக்கு தனியறை கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் மித்ரன் அன்னையை விட்டு உறங்குவதில்லை. அவன் சிறு வயதில் இருந்து அப்படியே பழகிவிட்டான். அதனால் மெத்தையை விரித்த ஆதிரா உறங்கலாம் என்று மகனை அழைத்தாள். மித்தோ, என்ன பண்ற? சீக்கிரம் தூங்கவா என்று படுக்கையறையிலிருந்து சத்தம் கொடுத்தாள். மித்துவோ தந்தையை கண்ட சந்தோஷத்தில் குஷியாக விளையாடி கொண்டிருந்தான் ருத்ரனிடம். ஆனால் ஆதிரை அழைத்ததை அவன் கண்டு கொள்ளவில்லை. ஆதிரைக்கு சிறு பயம் உண்டானது. பலருக்கு மத்தியில் கஷ்டப்பட்டு மகனை வளர்த்தவள் அவள்தான். இத்தனை வருடமாக அவள் மீது பாசத்தை கொட்டி வளர்த்திருக்கிறாள். திடீரென்று வந்த ருத்ரன் தன்னிடமிருந்து தன் மகனை தட்டி பறித்து விடுவானோ என்று ஒரு அன்னையாக அவள் மனம் பதறியது. டே மித்தோ, இப்ப வரப்போறியா இல்லையா? இந்த முறை சற்று சத்தமாக அழைத்தாள். இந்த சத்தம் ருத்ரனுக்கும் கேட்டது. போ மித்துக்கண்ணா, நம்ம நாளைக்கு விளையாடலாம். மாட்டேன், நீங்களும் வாங்க, நம்ம சேர்ந்தே தூங்கலாம். ஐயோ, வேண்டவே வேணாம். அப்புறம் அம்மா சாமி ஆடிடுவா. நான் அப்படி சோஃபாவில் படுத்துக்கிறேன், நீ போய் உள்ள தூங்கு என்று ருத்ரனும் பொறுமையாக எடுத்து சொல்லி பார்த்தான். இதற்கு முன்பு வேண்டுமானால் அவன் சாடிஸ்டாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அவன் முற்றிலும் மாறியிருந்தான். அவள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தான். முடியவே முடியாது, நீங்களும் வாங்க டாடி என்று அவன் சொல்ல சொல்ல கேட்காமல் அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்தான். மித்ரன் மட்டும் வருவான் என்று எதிர்பார்த்தவள் உள்ளே வந்த ருத்ரனை கவனிக்க மறந்திருந்தாள். சீக்கிரம் வாடா, எனக்கு தூக்க வருது, வந்து படு என்று கழுத்தை வளைத்தபடி சொன்னவள் அப்பொழுதுதான் அங்கே அவளை வெறித்து பார்த்தபடி நின்று கொண்டிருந்த ருத்ரனை கண்டு அவசரமாக நைட்டி மீது துப்பட்டாவை எடுத்து போட்டுக்கொண்டாள். அவன் பார்வை காம பார்வையாக படியவில்லைதான். ஆனாலும் அவனால் பல வழிகளை அனுபவித்தவளுக்கு அவன் சாதாரண பார்வை கூட காம பார்வையாகவே தெரிந்தது. ஏனோ தன்னவள், தனக்கு உரிமையானவள் தன்னை கண்டு பயந்து துப்பட்டா எடுத்து போடுவதைக் கண்டு அவன் மனம் சுல்லென்று வலித்தது. அதிலிருந்தே அவனுக்கான இடம் அவள் மனதில் எந்த இடத்தில் இருக்கிறது என்று அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. மித்ரன், என்னடா பண்ற? நான் உன்னை மட்டும் தானே வர சொன்னேன் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியாதவனா ருத்ரன். மா, அப்பா நம்ம கூட படுக்கட்டும். முடியாது. ஏன்? நான் அப்பா கூட தான் படுப்பேன். அடம் பிடிக்காத மித்தோ, எனக்கு கேட்ட கோபம் வரும். இதென்ன புது பழக்கம்? அவங்க எங்க இருக்கணுமோ அங்கங்க இருக்கிறது தான் நல்லது. மரியாதையா வந்து தூங்கு, இல்லைன்னா பெரம்பெடுத்து அடி பின்னிருவேன். இல்ல, நீங்க என்ன சொன்னாலும் நான் அப்பா கூட தான் தூங்குவேன். நீங்க வாங்கப்பா என்று ஆதிரா சொல்வதை கொஞ்சம் கூட காதில் வாங்கிக் கொள்ளாதவன் ருத்ரன் சொல்வதையும் கேட்காமல் அவனை அழைத்து வந்து மெத்தையில் படுக்க வைத்தான். ஆதிராவுக்கு கோபம் பொங்கி வந்தது. ஆனாலும் இப்பொழுது அவளால் எதுவும் செய்ய முடியாத நிலை. அவள் தங்கையின் கல்யாணம் வரை இதையெல்லாம் சகித்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை அவளுக்கு. என்னை விட இப்ப வந்தவன் உனக்கு முக்கியமா போயிட்டானா? பாத்துக்கிற என்று தனக்குத்தானே முணங்கிக் கொண்டவள் அவர்களுக்கு முதுகு காட்டி படுத்து கொண்டாள். கண்களை மூடினாலும் ஏனோ அவளுக்கு உறக்கம் வர மறுத்தது. எல்லாம் ருத்ரன் மீதான பயம்தான். அந்த ஒரு வருடத்தில் அவனிடம் அவள் அனுபவிக்காத வழிகள் இல்லை. அதெல்லாம் அவன் அருகாமையில் ஞாபகம் வந்தது. அதனால் ஏனோ ஒரு பயம் அவள் தைரியத்தையும் தாண்டி எட்டே பார்க்கத்தான் செய்தது. நீண்ட நேரமாக அந்த கட்டிலின் மறு ஓரத்தில் படுத்திருந்த ருத்ரன் ஆதிராவை தான் வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் செய்த கொடுமைகளுக்காக அத்தனை சுலபமாக மன்னிப்பு கிடைக்காது என தெரிந்தாலும் கூட ஏனோ அவள் கடைக்கண் பார்வையாவது தன் பக்கம் திரும்பாதா என்று ஒரு ஏக்கம் பிறந்தது. என்னவோ உண்மைதான். அவள் படுக்கையறை வரை வந்துவிட்டோம். நிச்சயம் அவள் மன அறைக்குள்ளும் சென்று விடலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அவனிடம்.
பல வருடங்களுக்கு பிறகு இன்றுதான் தன்னவள் நெருக்கத்திலும் தன் மகனின் நெருக்கத்திலும் நிம்மதியாக உறங்கினான் ருத்ரன். சூரிய பகவானின் ஆட்சி யாருக்கும் காத்திருக்காமல் செவ்வனே தன் வேலையை செய்தது. ஜெயிலில் உறங்கி பழகியவனுக்கு அந்த அதிகாலை நேரம் சுப்ரபாதம் கேட்டு எழுவது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. அதிலும் ஆசை மகன் அவன் வயிற்றில் ஏறி குதித்தல்லவா எழுப்பிவிட்டான். பா, எந்திரிங்க, வேக் அப் என்று துள்ளி குதித்தவனின் சத்தம் கேட்டு ருத்ரன் விடியல் இனிதே விரிந்தது. பரபரப்பாக அந்த கிச்சனில் சமைத்துக் கொண்டிருந்த ஆதிரா மொத்த முடியையும் அள்ளி உச்சி கொண்டே போட்டிருந்தாள். உடலை வளைத்தபடி எழுந்து வந்த ருத்ரன் கிச்சனில் அழகு பதுமையாக எழுந்து சமைத்துக் கொண்டிருந்த தன் மனைவியின் அழகை கண்டு அவன் கொஞ்சம் அசந்துதான் போனான். அவளின் மொத்த உடலிலும் இருக்கும் மச்சம் வரை இன்ச் பை இன்ச்சாக அவனுக்கு தெரியும். ஆனால் அப்பொழுதெல்லாம் அவளை வதைக்க மட்டுமே தோன்றியவனுக்கு அவளை ரசிக்க தோன்றியதில்லை. ஆனால் ஏனோ வேர்க்க விறுவிறுக்க உச்சி கொண்டையிட்டு அவள் சமைக்கும் அழகை பார்க்க அவன் 2 கண்கள் போதாது என்று தோன்றியது அவனுக்கு. அந்த கையில்லா பனியனும் அவன் மாமனாரின் கையிலையும் அணிந்திருந்தவனின் ஆர்ம்ஸ் புடைத்து நிற்க 40 தொட்டுவிட்டான் என்று யாரேனும் அடித்து சொன்னாலும் நம்ப மாட்டார்கள். அதிலும் ஒரு மாதிரி அவன் கையை மடக்கி நின்ற விதம் அழகிலும் அழகு. இப்பொழுதும் கன்னி பெண்கள் அவனை கண்டுவிட்டால் பார்வையை விளக்க முடியாத அழகன்தான். வேர்க்க விறுவிறுக்க சமைத்துக் கொண்டிருந்த ஆதிரா யதார்த்தமாக திரும்பி பார்த்தவள் அப்பொழுதுதான் கவனித்தாள் அங்கே கண்களாலே அவள் கல்வன் அவளை களவாடி கொண்டிருப்பதை. அவ்வளவுதான். அவன் மீதான கோபத்தை அங்கிருந்து சட்டி முட்டையில் காட்டிக் கொண்டிருந்தாள் அவள். ருத்ரன் இதழில் சிறு புன்னகை கீற்று வந்து போக அதெல்லாம் காண கிடைக்காத அரிதுதான். பூஜா எந்த காரணம் கொண்டும் ருத்ரனை நிமிர்ந்து கூட பார்க்காமல் கிளம்பினாள். ஏய் நில்லடி, நானே டிராப் பண்றேன் என்று ஆதிரா அழைத்த போதும் பஸ்ஸில் போவதாக சைகை செய்துவிட்டு ஓடியவள் அங்கிருந்த பஸ் ஸ்டாப்பை நோக்கி ஓடினாள். அதற்கு இன்னொரு முக்கியமான காரணமும் உள்ளது. பூஜாவுக்கு அவள் பக்கத்து கல்லூரியில் ஒரு காதலன் இருக்கிறான். ஆனால் அவன் பக்கத்து காலேஜ் என்பதனால் இருவரும் பேசிக் கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதனால்தான் எப்பொழுதாவது ஒருமுறை இருவரும் இப்படி பஸ்ஸில் பார்த்து கொள்வார்கள். காலேஜ் போகும் வரை இருவரும் ஒரே சீட்டில் அமர்ந்திருப்பார்கள். இது பல நாட்களாக தொடர்கிறது. இன்று வரை அவர்கள் ஆதிரா கண்களில் சிக்கவில்லை. அவள் கண்களில் சிக்கிவிடக்கூடாது என்றுதான் இவ்வளவு சுற்றி வளைத்து ரவுண்ட் அடித்துக் கொண்டிருந்தார்கள். பூஜா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம இப்படி யாருக்கும் தெரியாம சுத்த போறோம்? நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். பேசாம 2-3 நாள் டூர் போறதா சொல்லிட்டு நம்ம எங்கேயாவது ஜாலியா போயிட்டு வந்தா என்ன என்று அவள் கைகளில் கோலம் போட்டபடி குலைந்து பேசினான் தியாகு. பூஜா காதல் செய்யும் அளவுக்கு தைரியசாலியாக இருந்தாலும் வெளியே சுற்றும் அளவுக்கு தைரியசாலி இல்லை என்பதே உண்மை. என இரு பக்கமும் தலையாட்டியவள் வரமாட்டேன் என்றாள். இதை கேட்டு அவன் முகம் என்னவோ போல ஆனது. நம்ம 3 மாசமா லவ் பண்றோம். இப்ப வரைக்கும் ஒரு கிஸ் கொடுத்திருப்பேனா அவனுக்கு? அவ்வளோ நல்லவனா? அப்படிப்பட்ட என்ன சந்தேகப்பட்டு என் கூட வரமாட்டேங்கிற? எனக்கு புரியுது உனக்கு என் மேல எந்த நம்பிக்கையும் இல்லைன்னு. அப்போ நான் வரேன் என்று அப்பாவி போல் முகத்தை வைத்துக் கொண்டவன் அங்கிருந்து கிளம்பலாம் என்று நினைக்கும் பொழுது பட்டென்று அவன் கையை பிடித்துக் கொண்டாள் பூஜா. கைய விடு, உனக்குதான் என் மேல நம்பிக்கை இல்லையே, அப்புறம் என்ன கைய விடு என்றான் முகத்தை தொங்க போட்டபடி. பிளீஸ் என்று கண்களால் இறைச்சினாள் பூஜா. அதனால் அவன் முகத்தை தொங்க போட்டபடி அவள் பக்கத்தில் அமர்ந்தான். ஏன் இப்படி பண்றீங்க? சரி, நான் யோசிச்சு சொல்றேன் என்று சைகை காட்டினாள். உண்மையாவா? அவன் கண்களில் அத்தனை ஆச்சரியம். ஆமா, எங்க அம்மா கிட்ட ஏதாவது போய் சொல்லிட்டு தான் வர முடியும். அதனால நான் யோசிச்சு சொல்றேன் என்றாள் பம்மியபடி. உன் ஃப்ரெண்ட் அக்கா மேரேஜ் போறோம்னு சொல்லு. நான் கூட பொய்யான பத்திரிக்கைலாம் ரெடி பண்ணி தரேன். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம போறோம் என்று அவள் மனதையும் மாற்றி இருந்தான். பாவம், பூஜா அவனை கண்மூடித்தனமாய் நம்பியதால் அவளால் அதை மறுக்கவும் முடியவில்லை. அதனால் சரி என்று தலையாட்டினாள். சரி, பஸ் ஸ்டாப் வந்துருச்சு, அப்போ நான் கிளம்புறேன் என்று கிளம்பி சென்றவளை பார்த்து இவ்வளவு நேரம் இலகு தன்மையுடன் பேசிக் கொண்டிருந்த தியாகுவின் முகம் அப்படியே மாறியது. என்ன மச்சி, இன்னைக்காவது அந்த மயில் சிக்குச்சா இல்லையா என்று பின்னே அமர்ந்திருந்த அவன் நண்பர்கள் கேலியாக கேட்கவும் அந்த தியாகுவின் முகம் வில்லத்தனமாக மாறியது. அவ்வளவு சீக்கிரம் சிக்கிற பீஸ் இல்லடா இவ, ரொம்ப சாந்தமான பீஸ்டா. அதனாலதான் பார்த்து பார்த்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் இத்தனை மாசம் எந்த ஃபிகருக்கும் எடுத்துக்கிட்டது இல்லடா. இப்பதான் மயில சிக்கிருக்கு. 2 நாள்ல முடிக்க வேண்டிய எல்லாத்தையும் முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லவனா நடிக்க வேண்டியது இருக்கு. அதான்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்று அங்கும் இங்கும் உடலை வளைத்துக் கொண்டான் அவன். பாவம், அவன் உண்மையான முகம் தெரியாமல் அவனை கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருந்த பூஜாவுக்கு அவன் ஒரு நரி என்பது தெரியவில்லை. மித்திரனையும் கிளப்பி காலேஜ் கிளம்பி வந்த ஆதிரா மகனும் ருத்ரனும் கொஞ்சி குழாவி கொண்டிருப்பதைக் கண்டு
கடுப்புடன் மகன் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றாள். ஏ, எதுக்கடி இப்படி இழுத்துக்கிட்டு போற? உனக்கு மட்டும்தான் அவன் பிள்ளையா? அவர் இல்லாமல புள்ள வந்துருச்சு என்று ஆதிராவின் அன்னை கொஞ்சம் கோபமுடன் கேட்டார். மா, உங்களுக்கு எதுவும் தெரியாது. என்னடி தெரியாது? உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணுவ, உன் இஷ்டத்துக்கு ஓடி போவ. இப்ப மட்டும் நாங்க எதுவும் கேட்க கூடாதா? நீ என்னடி சொல்றது? நாங்க சொல்றோம், மாப்பிள நீங்களே இனிமே 2 பேரையும் கூட்டிட்டு போங்க என்று ஆதிராவின் அன்னை அடித்து பேச, அதற்கு மேல் ஆதிராவால் எதுவும் செய்ய முடியவில்லை. அதனால் பல்லை கடித்துக்கொண்டு அமைதியாக இருந்தாள். இல்லத்த, இருக்கட்டும் என்று கொஞ்சம் தயங்கினான் ருத்ரேஸ்வரன். அட, என்ன மாப்பிள நீங்க போங்க என்று வலுக்கட்டாயமாக அனுப்பி வைத்தார் ஆதிரா அன்னை. அந்த ஸ்கூட்டியை ருத்ரன் ஓட்ட முன்னே ஜாலியாக நின்று கொண்டிருந்தான் மித்ரன். பின்னே 1/2 கிலோமீட்டர் தள்ளி தப்பியும் அவன் மீது உரசிவிடக்கூடாது என்று அமர்ந்திருந்தாள் ஆதிரா. ருத்ரனுக்கு சிரிப்புதான் வந்தது. முதலில் ஸ்கூட்டியை மித்ரன் ஸ்கூலின் முன்பு நிறுத்தினான். மித்ரனோ எப்பொழுதும் ஆதிராவுக்குத்தான் முதலில் முத்தம் வைப்பான். ஆனால் இன்று ருத்ரனுக்கு முத்தம் வைத்துவிட்டு அதற்கு பிறகு ஆதிராவுக்கு முத்தம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து ஓடினான் ஜாலியாக. அனைத்தையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறாள் ஆதிரா. ஒவ்வொரு விஷயத்திலும் தன் மகன் தன்னை விட்டு தனித்து போவதைப் போல உணர்ந்தாள். அத்தியாயம் 11. அடுத்த வண்டியை ஆதிராவின் காலேஜ் நோக்கி செலுத்தியவன் வண்டியை நிறுத்த ஆதிரா கோபமுடன் இறங்கி நின்றாள். ஆதிரா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு என்று எதையோ சொல்ல வந்தான். ஆனால் ஆதிரா எதையும் பேசாதே என்பதைப் போல கையை காட்டினாள். வேணா, உங்க முகத்தை பார்க்க கூட விரும்பல. உங்க உண்மையான குணம் என்னன்னு தெரியாம எங்க வீட்டுல சப்போர்ட் பண்றாங்க. என் தங்கச்சி கல்யாணத்துக்காக பொறுமையா இருக்கேன். ஆனா இந்த பொறுமை எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என் குழந்தைங்களை விட்டு போயிருங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்க எனக்கு மட்டும்தான் பசங்க என்று மீண்டும் மீண்டும் அவன் முகத்தில் அடித்தார் போல சொன்னவள் அவனுக்கு பேசக்கூட வாய்ப்பு கொடுக்காமல் அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டாள். அவன் செய்த தவறுக்கு இது சரிதான். ஆனாலும் அவர்கள் எனக்கு மட்டும் குழந்தை என்ற போது அவனுக்கு வலித்தது. பெருமூச்சு விட்டவன் அங்கிருந்து கிளம்பலாம் என்று நினைக்கும் பொழுதுதான் ஒரு விஷயத்தை கவனித்தான். அங்கே மரத்தடியில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்த பூஜாவை கண்டதும் அவன் கண்களில் ஒரு ஏக்கம் பிறந்தது. உடனே வண்டியை நிறுத்தியவன் பூஜாவிடம் பேச சென்றான். சிறு வயதில் அவள் மீது கோபம் கொண்டது கூட எங்கே அவள் மீது பாசமாய் பழகினாள் தன் மனம் மாறிவிடுமோ என்று பயந்துதான். ஒவ்வொரு முறையும் மனதை கல்லாக்கி கொண்டு பூஜாவிடம் எரிந்து விழுந்தான். அது மட்டும் இல்லாமல் அந்த லெட்டர் கூட இந்திராணி செய்த வேலைதான். ஒரு நாளும் அவளை கொல்ல வேண்டும் என்று ருத்ரன் நினைத்ததில்லை. உண்மையை சொல்ல போனால் அவன் கோபப்பட்டாலும் திரும்பி திரும்பி வந்து பேசும் பூஜாவை அவனுக்கு சிறு வயதிலே ரொம்ப பிடிக்கும். ஜெயிலில் இருக்கும் பொழுது அந்த குட்டி பூஜாவை பற்றி அவன் நினைக்காத நாளே இல்லை. ஆசையாக அவளிடம் பேசலாம் என்று சென்றான். ஆனால் படித்துக் கொண்டிருந்த பூஜா ருத்ரனை கண்டதும் ஒரு மாதிரி ஆகிவிட்டாள். அவள் உடல் நடுக்கம் கொள்ள ஆரம்பித்தது. பூஜா, எப்படிடா இருக்க? ஏன்டா என்னை பார்த்து பயந்து ஓடுற? நான் உனக்கு அப்பாடா என்று அன்புடன் அவள் அருகே பேச சென்றான். ஆனால் பயத்திலும் பதட்டத்திலும் ருத்ரனை கண்டு ஒரு மாதிரி பிக்ஸ் வந்துவிட்டது பூஜாவுக்கு. இதை கண்டு பக்கத்தில் இருந்த அத்தனை பேரும் ஓடி வந்தார்கள். துரிதமாக செயல்பட்ட ருத்ரன் பக்கத்தில் இருந்த இரும்பை எடுத்து அவள் கையில் கொடுத்தவன் அவள் நாக்கை கடித்துக் கொள்ளக் கூடாது என்று அவன் கையை அவள் வாயில் வைத்தான். இதனால் அவன் கையை கடித்துக் கொண்டிருந்தவள் ஒரு கட்டத்தில் நார்மல் ஆனாள். இந்த விஷயம் அறிந்து ஓடி வந்த ஆதிரா ருத்ரனை திட்டி தீர்த்து விட்டாள். ஏற்கனவே ஒரு முறை அவளை கொல்ல பார்த்தது போதாதா? இன்னொரு முறையும் அவளை கொல்லணுமா? நாங்க நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பொறுக்கலையா? மரியாதை என் பசங்களை விட்டு தூரம் இருங்க. நீங்க என்ன பண்ணாலும் பொறுத்து போற பழைய ஆதிரா நான் இல்ல என்று எரிந்து விழுந்தவள் பூஜாவை அணைத்துக் கொண்டாள். ஆதிரா திட்டியதெல்லாம் அவனுக்கு பெரியதாக தெரியவில்லை. ஆனால் அவனை கண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த பூஜாவை பார்க்கும் பொழுதுதான் அந்த இடத்தில் உடைந்து போனான் ருத்ரன். மித்ரன் மட்டும்தான் ருத்ரனுடன் ஒன்றினான். அது மட்டும்தான் இப்பொழுது ருத்ரனுக்கு இருக்கும் மாறுதல். அன்று யதார்த்தமாக கடைத்தரு பக்கம் சில பொருட்கள் வாங்குவதற்கு சென்றார்கள் நால்வரும். பூஜாவும் ஆதிராவும் முன்னே செல்ல அவர்கள் பின்னே வந்தார்கள் ருத்ரனும் மித்ரனும். மித்ரன் கொஞ்சம் சேட்டைக்காரன் என்பதனால் அவன் எதை பார்த்தாலும் வேண்டும் என்பான். இத்தனை நாள் தன் அன்னையிடம் கேட்டவன் இன்று தன் தந்தையிடம் கேட்டான். பா, எனக்கு அந்த ஸ்பைடர்மேன் பொம்மை வேணும் என்று அடம் பிடித்தான். ஆசை மகன் முதல் முறை அவனிடம் வாய் விட்டு கேட்டிருக்கிறான். ஆனால் அதன் விலையோ 1500 காட்டியது. தன் பாக்கெட்டில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று பார்த்தான். வெறும் 15 ரூபாய்தான் இருந்தது. கோடியில் கொடிகட்டி பிறந்தவன் ருத்ரன். அவன் ஒரு கண்ணசைவு காட்டினால் தங்கத்தையும் வைரத்தையும் அவன் காலடியில் கொண்டு வந்து கொட்ட எத்தனையோ பேர் காத்திருந்தார்கள். ஆனால் இன்று ஆசை மகனுக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுக்க கூட
அவனிடம் பணம் இல்லை. ஒரு மாதிரி உடைந்து போனான் ருத்ரன். அப்பா வாங்கித்தாப்பா என்று ஆசையாக கேட்கும் மகனிடம் எப்படி சொல்வான் அவனிடம் பணம் இல்லை என்று? இந்த நிகழ்வை திரும்பி பார்த்த ஆதிராவின் இதழ் நக்கலாக வளைந்தது. வேகமாக வந்து தன் மகன் கையை பிடித்தவள் அவன் கேட்ட பொம்மையை வாங்கி கொடுத்தாள். மித்து, அக்கா கூட போ என்றவள் அதே நக்கலுடன் ருத்ரன் பக்கம் திரும்பினாள். அடிச்சு சம்பாரிச்ச பணம் என்னைக்கோ நிக்காது. கோடியில புரண்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு 1500 ரூபாய் உங்ககிட்ட இல்ல. கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்ச பணம் மட்டும்தான் நிலைச்சு நிக்கும். வேர்வை சிந்தி உழைக்க முடியுமா உங்களால? ஒரு 50 ரூபாய்க்கு அவன் கேட்டதை வாங்கி கொடுக்க முடியுமா? யாரு வேணாலும் அடிக்கலாம். ஆனா வேர்வை சிந்தி உழைக்கிறது எல்லாராலையும் முடியாது என்று ஒவ்வொரு விஷயத்திலும் அவனை குத்தி காட்டி பேசியவள் முன்னே செல்ல, அந்த இடத்திலே மண்ணை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தவனுக்கு அவள் கேட்ட உழைச்சி சம்பாதிக்க முடியுமா என்ற வார்த்தை மட்டும் மீண்டும் மீண்டும் அவன் காதுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. அதனால் சுற்றும் முற்றிலும் பார்த்தவன் தூரத்தில் இருவர் மூட்டை தூக்குவதை கவனித்தான். என்ன நினைத்தானோ அவன் போட்டிருந்த சட்டையை கழட்டி ஓரம் வைத்துவிட்டு அவசரமாக அவர்களிடம் ஓடினான். அண்ணா, நானும் மூட்டை தூக்குறேன், எனக்கு பணம் கொடுங்க, நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல என்றான். அவர்கள் ருத்ரனை மேலும் கீழும் பார்த்தார்கள். தம்பி, பார்த்தா பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்கீங்க, நீங்க எப்படி தூக்குவீங்க? வெயிட் அதிகமா இருக்கும். அவர்கள் கொஞ்சம் தயங்கினார்கள். எவ்வளவு சுமையா இருந்தாலும் பரவாயில்ல, சுமக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், தூக்கி விடுங்க என்று குனிந்து நின்றான். மூவர் சேர்ந்து மூட்டையை தூக்கி விட்டார்கள். அவ்வளவு வெயிட்டாக இருந்தது. ஆனாலும் அதை கஷ்டப்பட்டு சுமந்து சென்றான் ருத்ரன். பிள்ளைகளுடன் சென்று கொண்டிருந்த ஆதிரா ருத்ரனை காணாமல் திரும்பி பார்த்தவள் தூரத்தில் மூட்டை தூக்கி கொண்டிருந்தவனை கண்டு அவள் கண்கள் இரண்டும் அதிர்ச்சியில் விரிந்தது. எத்தனையோ பேரை தூக்கி போட்டு பந்தாடியவன், எத்தனையோ பேரின் அலறல் சத்தத்துக்கு காரணமானவன். அவ்வளவு ஏன், அவன் குடித்த காஃபி கப்பை எடுத்து வைக்க 10 பேர் வேலையாட்கள் வைத்திருக்க கூடியவன் இன்று கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி கொண்டிருக்கிறான் எனில் அதிர்ச்சியாக இருக்காதா என்ன? 3 பேர் தூக்கக்கூடிய மூட்டைகளை எல்லாம் ஒற்றை ஆளாக தூக்கி போட்டிருந்தான் ருத்ரன். 1000 ரூபாய் தான் கொடுக்கலான்னு பார்த்தோம், ஆனா 3 வேலை ஒத்தாளா பாத்திருக்கீங்க தம்பி, அதனால இந்தாங்க 1500 ரூபாய் என்று அந்த 500 ரூபாய் கட்டுகளை அவன் கையில் திணித்து விட்டு சென்றார்கள் அவர்கள். இத்தனை லட்சம் கைமாற்றிய போதும் கிடைக்காத சந்தோஷம் அந்த 1500 ரூபாயை வாங்கும் பொழுது கிடைத்தது. ஒருவித பூரிப்புடன் அந்த பணத்தை இறுக பிடித்தவன் மகன் கேட்ட அந்த பொம்மையை வாங்கி கொண்டு போய் அவன் முன்பு நீட்டினான். ஆதிராவின் முகம் அப்படியே மாறியது. தேங்க்ஸ், உழைச்சு சம்பாதிக்கிறதுல எவ்வளவு போதை இருக்கும்னு தெரியாம போச்சு, என்னாலையும் உழைக்க முடியும்னு புரிய வச்சதுக்கு தேங்க்ஸ் என்று அவள் காது மடலை உரசும்படி சொன்னவன் பட்டென்று கண்ணடித்து விட்டு செல்ல பெண்ணவள் இதயம் வேகமாக துடித்துக் கொண்டது. ஆதிராவின் தங்கை திருமணத்திற்கு ஆக வேண்டிய வேலைகளை எல்லாம் ஒரு மருமகன் ஸ்தானத்தையும் தாண்டி மகன் போல நின்று அனைத்தையும் செய்தான். அத்தனை பேரின் மனதிலும் ருத்ரன் இடம் பிடித்தான். அதுவும் இப்படி ஒருத்தன் யாருக்கும் மருமகனாக கிடைக்க மாட்டார் என்று மாமனார் மற்றவர்களிடம் பெருமை பேத்தும் அளவுக்கு அத்தனை பேருக்கும் பிடித்து விட்டது அவனை. மித்ரன் தந்தையை விட்டு இம்மி அளவுக்கு கூட நகரவில்லை. அப்பா அப்பா என்று அவன் பின்னே சுற்றி கொண்டிருந்தான். ஒரு பக்கம் கல்யாண வேலை, இன்னொரு பக்கம் வேலைக்கு செல்வது என்று ஒரு கண்ணியமான கணவனாகவே மாறியிருந்தான் ருத்ரன். இந்த நிலையில்தான் பூஜாவும் தன் அன்னையிடம் ஃப்ரெண்ட் அக்கா கல்யாணத்திற்கு செல்வதாக பெர்மிஷன் வாங்கினாள். யார் கூட போற, எங்க போற, எத்தனை நாளுக்கு போற என்று கேள்வி மீது கேள்வியாக கேட்டுக்கொண்டிருந்தாள் ஆதிரா. எப்படியோ திக்கி திணறி அதையும் சமாளித்து பெர்மிஷன் வாங்கினாள். ஆனால் ருத்ரனுக்கு ஏதோ சரியாக படவில்லை. அதனால் கேள்வி மீது கேள்வியாக கேட்டான். பசங்க வர்றாங்களா, எத்தனை பொண்ணுங்க போறீங்க என்று அவன் இன்னொரு பக்கம் கேள்வி கேட்டான். என்னதான் இருந்தாலும் ஒரு பெண் பிள்ளையை தனியாக அனுப்புவது எவ்வளவு ஆபத்தானது என்பதை அறிந்தவன் அவன். அவன் என் பொண்ணு, அவளை அனுப்பணுமா இல்லையான்னு எனக்கு தான் தெரியும், நீ போடி என்று வீம்புக்கென்றே அனுப்பி வைத்த ஆதிராவுக்கு தெரியவில்லை மகள் எவ்வளவு பெரிய பிரச்சனையில் சிக்க போகிறாள் என்று. இன்னும் 2 நாள்ல உன் சித்திக்கு கல்யாணம், அதனால சீக்கிரம் வந்துடுடி, பத்திரமா போயிட்டு வா என்று சொல்லித்தான் அனுப்பி வைத்தாள் ஆதிரா. ஆனால் ருத்ரனுக்கு எதுவோ தவறாக பட்டதால் அவன் மகளை பின்தொடர்ந்து என்று பஸ் ஏறும் வரை மறைந்து நின்று பார்த்து கொண்டிருந்தான். ருத்ரன் தன்னை பின்தொடர்வதை கண்டுகொண்ட பூஜாவும் தியாகுவுடன் பேசாமல் அங்கிருந்த ஒரு பெண்ணிடம் சென்று பேச்சு கொடுத்தாள். அவனுக்கு சந்தேகம் வந்துவிடக்கூடாது என்று. பொண்ணுங்க கூட தான் போறா என்று அதை பார்த்த பிறகுதான் ருத்ரன் அங்கிருந்து கிளம்பி சென்றான். அவன் சென்றதை உறுதி செய்து கொண்ட பூஜா பெருமூச்சுடன் பஸ்ஸில் செல்லாமல் அவளுக்காக காத்திருந்த தியாகுவின் பைக்கில் ஏறி சென்றாள்.
பாவம் பூஜாவுக்கு தெரியாது அவள் எத்தனை பெரிய பிரச்சனையில் சிக்கப் போகிறாள் என்று. ருத்ரன் எத்தனையோ முறை அவளிடம் மன்னிப்பு கேட்க முயன்று விட்டான். ஆனால் ஆதிரா அவனிடம் பேச தயாராக இல்லை. கல்யாண மண்டபத்திலிருந்து அத்தனை பேரும் மணப்பெண் ஜோடியை பார்த்து கண் வைத்ததை விட ஆதிரா ருத்ரன் ஜோடியை பார்த்துதான் கண் வைத்தார்கள். அதிலும் பட்டு வேஷ்டியில் அனைத்து வேலைகளையும் விழுந்து விழுந்து செய்து கொண்டிருந்தவன் மிதமான ஒப்பனையுடன் நேர்த்தியாக கட்டிய சேலையில் தேவதை போல மின்னிய தன் தாரத்தை கண்ணெடுக்காமல் சைட்டடித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஒருத்தன் ஆதிராவிடம் வந்து நெருங்கி நின்று அத்துமீறியதைக் கண்டு அவன் புருவம் சுருங்கி விருந்தது. என்னடி ரொம்ப தான் சீனை போடுற? இத்தனை வருஷமா ஒத்தையாதானே இருக்க? அதுதான் பாவம் பார்த்து கம்பெனி கொடுக்கலாம்னு வந்தா என்னமோ ரொம்ப தான் சீனை போடுற. நீயும் பொண்ணு தானே, உனக்கும் உடல் தேவை இருக்கும் தானே. கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன் என்று பொறுக்கித்தனம் செய்து ஆதிராவின் கையை பிடிக்கும் சமயம் சுள்ளென அவன் கன்னத்தில் விழுந்தது ஒரு அறை. அவன் கன்னத்தை பிடித்தபடி கோபத்துடன் நிமிர்ந்து பார்க்க அங்கே வேஷ்டியை மடக்கி கட்டியபடி கண்கள் சிவக்க சிங்கத்தைப் போல வந்து நின்ற ருத்ரனை கண்டு குழம்பினான். ஏய், யார்டா நீ? அவளை கூப்பிட்டா உனக்கு எதுக்குடா கோவம் வருது என்று துள்ளியவன் வயிற்றில் செருப்பு காலால் எட்டி உதைத்தான் ருத்ரன். எனக்கு கோவம் வரும்தான். அவளை யாராவது ஏதாவது சொன்னா எனக்கு கோவம் வரும். இப்ப சொல்றேன், எவனாவது அவகிட்ட வம்பு பண்ணா உங்களை கண்டம் துண்டமா அறுத்து போட்டுருவேன். அப்புறம் உங்க பாடியை தேடி எடுக்கவே பல வருஷம் ஆகும். இவ்ளோ பேசுறியே, நீ அவளுக்கு யாரு என்று அவ்வளவு அடி வாங்கிய போதும் வீம்புடன் கேட்டான் கடைவாய் பல்லை இறுக்கி பிடித்தபடி. அவ புருஷன்டா என்று ஆதிராவை தன்னோடு சேர்த்து அணைத்தபடி சொன்னான். இத்தனை நாட்களாக ஆதிராவை தவறாக பேசிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இதை கண்டு வாயை மூடிக்கொண்டார்கள். ஆதிராவோ சிறு அதிர்ச்சியுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் பட்டென்று அத்தனை பேரின் முன்பு ருத்ரனின் கையை எடுத்து விட்டாள். யாருக்கு யாரிடா புருஷன்? ஒரு தாலி கட்டிட்டா நீ என் புருஷன் ஆயிடுவியா? கண்களில் அனல் தெறிக்க கேட்டாள். அவளும் இந்த நாளுக்காக தான் காத்திருந்தாள். அத்தனை கோபம் இருந்தது அவளுக்குள். 4 பேரின் முன்பு அவன் மானத்தை கப்பலேத்த வேண்டும் என்று எண்ணியிருந்தாள். ஆதிரா, என்ன பேசுற? அவரு உன் புருஷன், மரியாதையா பேசு என்று ஆதிராவின் அன்னை கோபமுடன் அடிக்க வந்தார். நிறுத்தமா, அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன நினைச்ச? முறைப்படி தாலி கட்டி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு நினைச்சியா? என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிருக்காரு, அதுவும் என் காதலன் பிணத்துக்கு முன்னாடி என்று அந்த இடமெங்கும் அதிரும்படி கத்தி சொன்னவளின் வாய்மொழி கேட்டு அங்கிருந்தவர்கள் முகத்தில் அப்படி ஒரு அதிர்ச்சி. அத்தியாயம் 12. என்ன பேச்சு பேசுற ஆதிரா? அவள் அன்னை அவளை அடக்க பார்த்தார். இப்பயாவது என்ன பேச விடுமா? நான் லவ் பண்ணது உண்மை, ஓடி போனது உண்மை. ஆனா அது இவர் கூட இல்ல. என்ன கட்டாயப்படுத்தி தாலி கட்டினாரு, கட்டாயப்படுத்தி ரேப் பண்ணாரு. ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே செத்து போயிடலான்னு தோணும். எனக்கு பீரியட்ஸ் வந்தா கூட விடாம என் உடம்பு சுகத்தை தேடி வருவாரு. தன்னோட தம்பி லவ் பண்ண பொண்ணுகிட்ட யாராவது இப்படி நடந்துப்பாங்களா? ஆனா இதோ இங்க நிக்கிறாரு பாருங்க, புண்ணியவா, இவர் பண்ணுவாரு. இதெல்லாம் கூட நான் பொறுத்துப்பேன். ஆனா என் வயித்துல விழுந்த அந்த சின்ன குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? ஒரு முறை 2 முறை இல்ல, பல முறை அந்த குழந்தைய கொன்னுட்டாரு. எத்தனை நாள் என் புள்ள ரத்தமா போறத பார்த்து துடிச்சு போயிருக்க தெரியுமா? இதையெல்லாம் தாண்டி என்னையும் பூஜாவையும் கொல்ல ட்ரை பண்ணாரு. இப்ப சொல்லு, எப்படி இவர் என் புருஷனை ஏத்துக்க முடியும்? இவர் என்ன பொண்டாட்டியா மட்டும் இல்ல, ஒரு பொண்ணா கூட பாக்கல. என்ன வெறும் அவர் காமத்துக்கு பயன்படுத்துற ஒரு பொருளாதான் பார்த்தாரு. கத்துனாலும் விட மாட்டாரு. இப்ப கூட கண்ணை மூடுனா அதுதான் என் கண்ணு முன்னாடி வருது. இப்ப இல்ல, எப்பவுமே அவரை என் புருஷனாவே ஏத்துக்க மாட்டேன். என் பிள்ளைங்களுக்கு அப்பனாவும் ஏத்துக்க மாட்டேன். என் பிள்ளைங்களுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவர் உன் மனசுல இல்லன்னா எதுக்கு இந்த தாலிய போட்டுக்கன்னு கேட்டல்ல? இதோ இப்படி வரவா போறவன் என்ன படுக்க கூப்பிடுறானுங்க, கைய பிடிச்சு இழுக்கிறானுங்க. அதனால என் மானத்தை காப்பாத்த மட்டும்தான் இந்த தாலிய ஒரு வேலையா யூஸ் பண்றேன். தவிர இவர் மேல எனக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்ல. இவர் ஒரு அரக்க, இவர் ஒரு டீமன் என்று அத்தனை பேரின் முன்பு இத்தனை வருடம் அவள் மனதில் இருந்த கோபத்தையும் வலியையும் கத்தி வெளிப்படுத்தியவள் அந்த இடத்திலே மண்டியிட்டு அமர்ந்து கதறினாள். இவ்வளவு நேரம் அமைதியாகவும் அதிர்ச்சியுடனும் இதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு எப்படி ரியாக்ட் செய்வதென்றே தெரியவில்லை. தன்னை இத்தனை கொடுமைப்படுத்தியவனை ஏதோ உத்தமன் போல அத்தனை பேரும் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த கோபத்தில்தான் கத்திவிட்டாள். இப்படி ஒரு குடும்பத்தில் சம்பந்தமே தேவையில்லை என்று நாளை திருமணத்தை வைத்துக் கொண்டு ஆதிராவின் தங்கைக்கு பார்த்த மாப்பிள்ளை குடும்பம் மொத்தமாக கிளம்பி சென்றுவிட அப்படியே இடிந்து போய் அமர்ந்தார்கள் மொத்த குடும்பமும். கோபத்தில் கத்தியவளுக்கு எங்கு வைத்து கத்த வேண்டும் என்பது புரியாமல் போனது. அவள் கோபத்தின் வெளிப்பாடு அவள் தங்கை வாழ்க்கையை நாசமாக்கி விட்டது.
சிறிது நேரம் கழித்து தன்னிலை அடைந்த ஆதிராவுக்கு தங்கையின் திருமணம் நின்று போனது பெரிய இடியாக இருந்தது. அவள் இதை யோசிக்கவில்லை. அவசரமாக தங்கையை தேடி ஓடினாள். ஆனால் அவள் தங்கை மித்ரா அழுகையுடன் கதவை சாத்தி கண்ணீர் வடித்தாள். பல சம்பந்தங்களுக்கு பின் கூடி வந்த திருமணம் இது. இதுவும் இப்படி நின்று போகும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆதிரா அவள் அன்னையின் காலடியில் அமர்ந்தாள். அம்மா, என்ன மன்னிச்சிரு. இத நான் யோசிக்கவே இல்லம்மா. கோவத்துலதான் உண்மையை சொல்லிட்டேன் என்று கண்ணீர் விட்டாள். அவரால் மகளை எதுவும் சொல்ல முடியவில்லை. அவளும் என்னதான் செய்வாள்? பாவம், அவளும் வலி அனுபவித்து இருக்கிறாள். மித்திரன் உள்ளே உறங்கிக் கொண்டிருந்ததால் அவன் இது எதையும் கேட்கவில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மூலையில் அமர்ந்திருக்க ருத்ரன் மெல்ல தன் மாமனார் அருகே சென்று அமர்ந்தான். என் மாப்பிள்ளை போல யாரும் இல்லை, என் மாப்பிள்ளை, என் மாப்பிள்ளை என்று அடிக்கொரு முறை சொன்ன மாமனார் இப்பொழுது தன் முகத்தை கூட பார்க்காமல் அமர்ந்திருப்பதை வைத்தே அவரின் கோபம் ருத்ரனுக்கு புரிந்தது. மாமா, எனக்கு தெரியும், உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கிற தகுதி கூட எனக்கு கிடையாது. நான் நல்லவன் வல்லவன்னு சத்தியமா சொல்ல மாட்டேன். நான் ரவுடி. எத்தனையோ பேரை வெட்டி வீசியிருக்கேன், ரத்தம் பார்த்திருக்கேன். சின்ன வயசுல பெத்தவங்களை இழந்து நான் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சு தப்பான வழியில போயிட்டேன். எடுத்து சொல்ல உங்களை மாதிரி பெத்தவங்க எனக்கு இல்ல மாமா. ஏமாற்றம், நம்பிக்கை துரோகத்தை மட்டுமே பார்த்ததால மிருகம் ஆயிட்டேன். அன்பு, பாசம் எல்லாம் மறந்தே போச்சு. ஆனா நான் எவ்வளோ கெட்டவனா இருந்தாலும் என் தம்பி மித்துவ நல்லவனா வளர்த்தேன். அவனுக்காக தான் நான் வாழ்ந்தேன். ஆனா அவனை ஒரு பொண்ணு ஏமாத்திட்டான்னு எனக்கு கிடைச்ச பொய்யான தகவல் என் கண்ணை மறைச்சிருச்சு. கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தான் ஆதிராவை அப்படி பண்ணிட்டேன். அவகிட்ட இரக்கம் இல்லாம நடந்துகிட்டேன். அவளை ரொம்பவே காயப்படுத்தியிருக்கேன் என்று இடைவிட்டவன் ஒரு ஓரமாக அமர்ந்து கண்ணீர் விட்ட ஆதிராவை ஒரு பார்வை பார்த்து விட்டு மீண்டும் தொடர்ந்தான். நான் கெட்டவன் தான், மோசமானவன் தான். ஆனா என் ரத்தத்தை, என் புள்ளைய கொல்ற அளவுக்கு நான் மோசமானவன்ல. சத்தியமா நான் அதை பண்ணல. பூஜா மேல உயிரே வச்சிருந்தேன். அவளையும் என் மித்து சத்தியமா நான் கொல்ல பாக்கல. ஆதிராவை கொடுமைப்படுத்தணும்னு நினைச்சது உண்மைதான். ஆனா கொல்லணும்னு ஒரு நாளும் நினைச்சது இல்ல. என் உசுரை நான் எப்படி கொல்லுவேன் என்றான் கண்களில் எட்டி பார்த்த கண்ணீர் துளியுடன். ருத்ரனின் வார்த்தையில் கண்கள் கலங்க விமலுடன் அமர்ந்திருந்த ஆதிரா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். என் பிள்ளைங்க கூடவும் என் பொண்டாட்டி கூடவும் குடும்பமா வாழணும்னு தான் நான் பண்ண தப்புக்கு நானே தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு புது மனுஷனா வாழணும்னு வந்திருக்கேன். தப்பு பண்ணவன் திருந்தவே கூடாதா? அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா? ஏக்கமாக கேட்டான். இதுவரை யாரிடமும் கெஞ்சிடாதவன் முதல் முறை வாழ்க்கை பேச்சை கேட்டான் அவர்களிடம். அவன் பேச்சு கல்லையும் கரைத்து விடுவது போல இருந்தது. ஆனால் மூத்த பெண்ணை கொடுமை செய்தவனை, இளைய மகள் திருமணம் நிற்க காரணமாக இருந்தவனை அத்தனை எளிதில் மன்னிக்க முடியவில்லை அவர்களால். என்ன செய்ய? அவர்கள் ஒன்றும் ஏசை இல்லையே. தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை கூட மன்னித்து அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்க அத்தனை பேரும் சாமானிய மனிதர்கள் தானே. அவர்களின் மௌனமே அவனுக்கான பதிலை சொன்னது. விரக்தி சிரிப்புடன் எழுந்து நின்ற ருத்ரன் கண்ணை துடைத்துக் கொண்டான். எதுவும் பேசாமல் எழுந்து வாசல் வரை சென்றவன் கடைசியாக ஒருமுறை ஆதிராவை திரும்பி பார்த்தான். நான் உனக்கு பண்ண கொடுமைக்கெல்லாம் காலமெல்லாம் உன் காலடியில விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் பத்தாது ஆரா. முடிஞ்சா என்ன மன்னிக்க முயற்சி பண்ணு என்று மொத்தமாக அங்கிருந்து விலகி சென்றான் ருத்ரன். பூஜா அந்த கொடைக்கானல் குளிரில் கைகளை தேய்த்து கன்னத்தில் வைத்து சூடேற்றிக் கொண்டவள் இதமாக அந்த இயற்கை அழகை ரசித்தாள். என்னதான் காதலனுடன் விருப்பப்படி வந்திருந்தாலும் ஏனோ இதுவே தன் குடும்பத்துடன் தன் சேட்டை பிடித்த தம்பியுடன் வந்திருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்குமோ என்னவோ தெரியவில்லை. பூஜா, இந்த காஃபி என்று அந்த குளிருக்கு இதமாக சுக்கு காஃபியை நீட்டினான் தியாகு. என்னாச்சு பூஜா? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், உன் முகமே சரியில்லை. அவள் தோளோடு தோள் உரசியபடி நின்றவனின் பார்வை அவள் மீது வேறு விதமாக படிந்தது. ஆனால் வீட்டு நினைப்பில் இருந்ததால் அதை பூஜாவால் உணர முடியவில்லை. வீட்டை விட்டு இருந்ததே இல்ல. அதுதான் என்னமோ மாதிரி இருக்கு. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. வீட்டுக்கு போகணும்னு தோணுது என்று சைகை செய்து காமித்தாள். உன்னை அவ்வளோ ஈஸியா விடவா இவ்வளோ பிளான் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன்? எனக்கு வேண்டியது எடுக்காம விடமாட்டேன் செல்லம் என்று மனதோடு எண்ணிக்கொண்டவன் அவள் தோளில் அழுத்தம் கொடுத்தான். எனக்கு புரியுது பூஜா, ஆனா கடைசி வரைக்கும் நீ அவங்க கூடவா இருக்க முடியும்? ஃபியூச்சர்ல நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆனா நீ உங்க அம்மா கூடவே இருக்க முடியுமா என்ன? அதனால இதெல்லாம் இப்பவே பழகிக்கோ என்றவன் இன்னும் இன்னும் அவள் தோள்பட்டையில் அழுத்தம் கொடுத்தவன் அப்படியே கையை மெல்ல அவள் கைகளை உரசியபடி இறக்கியவன் அவள் தொடையை தொடப்போன சமயம் பட்டென்று அவனிடமிருந்து விலகினாள் பூஜா. தியாகு என்னவென்பது போல் பார்த்தான். எனக்கு பசிக்குது, நம்ம சாப்பிட போலாமா என்றாள் வேகமாக. தியாகுக்கு வந்ததே கோபம்.
இப்பொழுதுதான் கஷ்டப்பட்டு அவள் இடையினை பிடிக்க வந்தான். அதற்குள் சாப்பாடு வேண்டும் என்கிறாள். சரி வா என்று சாப்பாடு வாங்கி கொடுத்தவன் அவளை ஹோட்டலில் அமர வைத்துவிட்டு பக்கத்தில் இருந்த மெடிக்கலில் ரகசியமாக எதையோ வாங்கி வந்தான். அவன் திட்டம் என்னவென்று அறியாதவள் அப்பாவியாய் அவன் வாங்கி கொடுத்த உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். மவளே, இன்னைக்கு நைட்டு உனக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையோட லாஸ்ட் நைட்டும் இதுதான் என்று வில்லத்தனமாய் எண்ணிக்கொண்டவன் அவளை இன்னும் சில இடங்களுக்கு அழைத்து சென்று கடைசியாக அவன் பார்த்து வைத்திருந்த ஹோட்டலுக்கு அழைத்து சென்றான். இருவருக்கும் 2 ரூம் புக் பண்ணியிருப்பான் என்று பூஜா எண்ணி இருக்க, ஆனால் அவனோ இருவருக்கும் சேர்த்து 1 ரூம் தான் புக் பண்ணியிருந்தான். என்னதான் காதலனாக இருந்தாலும் கல்யாணத்திற்கு முன் ஒரே ரூமில் தூங்குவதற்கு அவள் மனம் ஒத்துக்கொள்ளவில்லை. 2 பேருக்கும் ஒரே ரூமா? ஆனா 2 ரூம் புக் பண்ணிருக்கேன்னு தானே சொன்ன? அவள் கொஞ்சம் பதட்டமாக கேட்டாள் சைகையில். அது முதல்ல இருந்தது உண்மைதான், ஆனா அப்புறம் ரூம் ஃபுல் ஆயிடுச்சுன்னு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, அதனாலதான் ஓகே சொல்லிட்டேன் என்று அப்படியே சமாளித்தான். பூஜாவுக்கு மனம் நெருடலாக இருந்தது. ஆனால் ஏதோவெல்லாம் பேசி அவள் மனதை மாற்றினான். காதலித்தவனை முழுதாய் நம்பியது அவள் செய்த தவறா, இல்லை காதலித்த பெண்ணை ஏமாற்றி அவளை வேட்டையாட பார்ப்பது இவன் தவறா? இந்தா பூஜா, இந்த காஃபி குடிச்சிட்டு நீ ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்துரு, நான் அப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆயிக்கிறேன் என்று ஏதோ கண்ணியமான காதலனைப் போல வெளியே சென்றவன் மீது அப்பாவி பெண்ணுக்கு துளியும் சந்தேகம் வரவில்லை என்பதனை விட வராத அளவுக்கு நடந்து கொண்டான் அந்த பொறுக்கி. வெளியே சென்றவன் அவளுக்கு கேட்டுவிடாதபடி சற்று தூரம் சென்று அவன் நண்பர்களுக்கு போன் செய்தான். என்ன மச்சி, ஜாலியா இருக்க போல, உஷார் பண்ணிட்டியா? மேட்ரை முடிச்சிட்டியா? எப்பவுமே நீ அனுபவிச்சுட்டு எங்களுக்கும் ஒரு சான்ஸ் தருவே மச்சி. அதுலயும் இது வரைக்கும் நீ உஷார் பண்ண ஃபிகர்லயே இந்த பூஜா தான்டா சரியான ஃபிகரு. எங்களுக்கும் அவளை அனுபவிக்க ஒரு சான்ஸ் கொடுப்பதானே? அந்த பக்கம் அவன் நண்பர்கள் கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் கேட்க, இவனும் வெட்கம் இல்லாமல் பதில் சொன்னான். டே, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே முடிஞ்சிரும். அவ குடிக்கிற காஃபில மயக்க மருந்து கலந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ மேட்ரையும் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் அவ உங்களுக்கு தான், எவ்வளவு வேணாலும் அனுபவிச்சுக்கோங்க. கடைசில இவ மேட்ரை முடிச்சிருங்க என்று பூஜாவை தீர்த்து கட்டுவதற்காக இவர்கள் பிளான் போட்டுக் கொண்டிருக்க, அந்த மயக்க மருந்து கலந்த காஃபியை குடித்துவிட்டு குளிக்க சென்றாள் பூஜா. அவளை வேட்டையாட வெளியே வெறிகொண்டு சுற்றி கொண்டிருந்தது அந்த மிருகம் எனும் தியாகு. பூஜாவுக்கு பெரிய பிரச்சனை காத்து கொண்டிருக்க, இது தெரியாமல் அங்கு ருத்ரன் மித்ராவிற்கு பார்த்த மாப்பிள்ளை வீட்டில் கெஞ்சி கொண்டிருந்தான். உங்களை கெஞ்சி கேக்குற, எனக்காக அந்த பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க. உங்களை கெஞ்சி கேக்குற. என்ன பேசுறீங்க தம்பி? பிரச்சனை இல்லாத குடும்பம்னு தான் பொண்ணு எடுக்க ஒத்துக்கிட்டோம். ஆனா நீங்க ரவுடி அதுன்னு என்னமெல்லாம் சொல்லுது உங்க பொண்டாட்டி. இதெல்லாம் எங்க குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது. இப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். மித்ரா பாவம், உங்க பையனை விரும்ப ஆரம்பிச்சிட்டா. இப்ப வேண்டான்னு சொன்னா எப்படி சார்? நாளைக்கு கல்யாணம், இப்ப பொண்ணு கல்யாணம்னா உங்களை தப்பா பேச மாட்டாங்க சார், அந்த பொண்ணதான் தப்பா பேசுவாங்க. உங்களுக்கு நான் தானே பிரச்சனை. இனிமே எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது சார். நான் மொத்தமா போயிடுறேன். ஆனா கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க சார் என்று இதுவரை யாரிடமும் பணிந்து போகாதவன், யார் கால்களிலும் விழாதவன் மாப்பிள்ளை தந்தையின் காலில் விழ போனான். ஐயோ தம்பி, என்ன பண்றீங்க என்று அவர் பதறி விலகினார். கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க சார் என்று கையெடுத்து கும்பிட்டான். அவர்களுக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது. மாமனார் குடும்பத்திற்காக இவ்வளவு தூரம் இறங்கி வந்தவன் நிச்சயம் கெட்டவனாக இருக்க முடியாது என்று நம்பினார்கள். சரிங்க தம்பி, நாளைக்கு கல்யாணம் குறிச்ச தேதியில நடக்கும். உங்களுக்காக அந்த கல்யாணம் நடக்கும். ஆனா உங்களால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று தயங்கியபடி சொன்னார். புரியுது சார், கண்டிப்பா என்னால எந்த பிரச்சனையும் வராது என்றவன் மொத்தமாக அங்கிருந்து விலகி செல்ல நினைத்தான். யாரும் அறியா வண்ணம் வீட்டிற்குள் சென்றவன் அங்கே அழகாய் உறங்கிக் கொண்டிருந்த அவன் மகன் அருகே மண்டியிட்டு அமர்ந்தான். எத்தனை ஆசையுடன் வந்தான், தன் பிள்ளைகளுடனும் தன்னவளுடனும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று. ஆனால் இப்படி மொத்தமாக விலகி செல்வான் என்று நினைக்கவில்லை. மகனின் காலை பிடித்து முத்தம் வைத்தவனுக்கு தன்னையே சுற்றி வரும் தன் உயிரை விட்டு செல்ல மனமே இல்லை.